IPL தொடர் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தொடரின் 12 லீக் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 12வது லீக் ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரஹானே தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. இதில் முதலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட்டிங் செய்தது. தொடக்கத்தில் இருந்தே கொல்கத்தா பேட்ஸ்மேன்களை மும்பை அணி பந்து வீச்சாளர்கள் அச்சுறுத்தினர். அதன் விளைவாக கொல்கத்தா அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. நரேன் டக்அவுட்டாக டிகாக் 1, ரஹானே 11, வெங்கடேஷ் ஐயர் 3, ரகுவன்சி 26 என வரிசையாக பெவிலியனுக்கு நடையை கட்டினர். இதில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக IPL தொடரில் அறிமுகமான அஸ்வானி குமார் 4 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். அதில் மனிஷ் பாண்டே மற்றும் ரசலை போல்ட் ஆக்கினார். மற்ற வீரர்களான ரஹானே மற்றும் ரிங்கு சிங் ஆகியோர் அஸ்வானி குமார் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தனர். IPL-இன் அறிமுக போட்டியிலேயே அவர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக அவர் வீசிய முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தியது அவரது IPL கெரியரில் மறக்க முடியாத தருணமாக மாறியது. இதன் மூலம் IPL வரலாற்றில் அஸ்வானி குமார் முதல் பந்திலேயே விக்கெட்டை எடுத்த 10வது வீரராகவும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக முதல் பந்தில் விக்கெட்டை வீழ்த்திய 2வது வீரராகவும் மாறியுள்ளார். முன்னதாக மும்பை இந்தியன்ஸுக்கு 2019ஆம் ஆண்டில் அறிமுகமான அல்சாரி ஜோசப் இந்த சாதனையை செய்த முதல் வீரராவார். யார் இந்த அஸ்வானி குமார் என்பதை பார்க்கலாம். மொஹாலியின் ஜான்ஜேரியில் பிறந்தவர் அஸ்வானி குமார். கடந்த ஆண்டு ஷெரி பஞ்சாப் T20 போட்டியில் தனது அபார பந்து வீச்சின் மூலம் அனைவரையும் கவர்ந்தார். இடது கை பந்து வீச்சாளரான அஸ்வானி குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த சையத் முஷ்டாக் அலி டிராபியில் சீனியர் பஞ்சாப் அணிக்காக அறிமுகமானார். அதில் 4 ஆட்டங்களில் மட்டுமே விளையாடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி 8.50 என்ற எக்கானமியை பதிவு செய்தார். பஞ்சாப் அணிக்காக 2 முதல் தர மற்றும் 4 லிஸ்ட் ஏ போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். இந்த நிலையில் இவரை மும்பை இந்தியன்ஸ் அணி 30 லட்சத்திற்கு மெகா ஏலத்தில் வாங்கியது. தற்போது முதல் போட்டியிலேயே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். பல கோடிகள் கொடுத்து வாங்கப்படும் வீரர்களை விட இப்படி குறைந்த விலையில் வாங்கப்படும் வீரர்கள்தான் மாஸ் காட்டி வருகின்றனர்.